ഒരു മനുഷ്യന് ചെയ്യാൻ കഴിയാത്തത്, ഒരു മനുഷ്യനും ചെയ്യ മുടിയാതதை ദൈവം ചെയ്യാൻ പോകുന്നു. தேவன் செய்ய போகிறார். ദൈവം ചെയ്യാൻ പോകുന്നു. தேவன் செய்ய போகிறார். ചുടരബ ശാന്തരാധര റബല ശാന്തരാധര. ഹല്ലേലൂയ. യെസ് ജീസസ്. ശരണ്യയുടെ മേൽ ദൈവശക്തി ഇറങ്ങുന്നു. ശരണ്യ അവരുടെ മേൽ தேவ வல்லமை இறங்குகிறது. ശരണ്യ ആരാ? ശരണ്യ யாரு? നീதான். വാ, கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். യെസ്, receive the fire of God. ஓ தேவனுடைய அக்கினியை பெற்றுக்கொள்ளுவோம். ஜீசஸ். യേശുവേ ഉം നാമമേ ഉയരണം. ഹല്ലേലൂയ. യേശുവേ. Come on. வாங்க முன்னாடி வாங்க. வினோத் குமார் ஆரா? வினோத் குமார். வினோத் குமார் யாரு? என்ன பேர்? உங்க பேர் என்ன? வினோத் குமார். கரம் அடிச்சு தேவனை துதிச்சு கைகளை தட்டி தேவனை துதிப்போம். ஐயா, നിങ്ങൾ ഇങ്ങനെ കൈ അടിച്ചാ പോരാ. தேவனுக்கு இப்படி கை தட்டினால் போதாது. கைகளை தட்டி இந்த இரவு ஏதோ ஒன்று நடக்கிறது. ஆமென். ഹല്ലേലൂയ. വേറെ ഏതെങ്കിലും വിനോദ് കുമാർ ഉണ്ടോ? வேற யாராவது வினோத் குமார் என்று இருக்கிறீர்களா? வினோத் குமார். റബല ശാന്തരാധര. ரிபானா சென்டரே பியாண்டரா லலா. മോനെ, மகனே, നിന്റെ പേരിന്റെ കൂടെ കിടക്കുന്നത് ബി അല്ല. உங்க பேருக்கு கூட இருப்பது பி அல்ல, എ ആണ്. ஏ. റബല ശാന്തരാധര. നീ ഇനി പുറകെ ഇരിക്കത്തില്ല. இனி நீங்க பின்னாடி நிக்க மாட்டீங்க. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ദൈവം നിന്നെ മാനിക്കാൻ പോവാ. தேவன் உங்களை கனம் பண்ண போகிறார். ഒരു മൈക്ക് സിസ്റ്ററിന് കൊടുത്തേ. ஒரு மைக்க சிஸ்டர் கொடுங்க. ഹല്ലേലൂയ. ഇന്ന് രാത്രി അസാധാരണമായ ദൈവത്തിന്റെ കരം ചലിക്കാൻ പോവാ. இந்த இரவிலே அசாதாரணமான தேவனுடைய கரம் அசைவாட போகிறது. പ്രാർത്ഥിച്ചോ, പ്രാർത്ഥിച്ചോ. ஜெபிங்க, ஜெபிங்க. സിംഹത്തിൻ ഗർഭയിലും തീച്ചൂളை നടുവിലും ഉങ്ക നാമം ഉയർത്തും போது சேதங்கள் சேதங்கள் அணுகிடாத. சேதங்கள் அணுகிடாது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഗബ്രിയേൽ ദൂതൻ, ഗാബ്രിയേൽ ദൂതൻ മറിയയുടെ അടുക്കൽ വന്നിട്ട് மரியாளின் பக்கத்துல வந்து ഇങ്ങനെ പറഞ്ഞു. இப்படி சொன்னா, മറിയേ, மரியாளே, കൃപ ലഭിച്ചവളെ നിനക്ക് വന്ദനം. கிருபை பெற்றவளே வாழ்க. നീ പ്രഗ്നന്റ് ആകാൻ പോവാ. நீ கர்ப்பம் தரிக்க போகிறாய். അവള് പറഞ്ഞു. அவள் சொன்னால், എങ്ങനെ സംഭവിക്കും? இது எப்படி நடக்கும்? ദൂതൻ പറഞ്ഞു. தூதன் சொன்னான், പരിശുദ്ധാത്മാവ് നിന്റെ മേൽ വരും. பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலிடுவார். എന്നിട്ട് ഇങ്ങനെ പറഞ്ഞു. அவர் அதை சொல்லிவிட்டு இப்படி சொன்னார், നിന്റെ ചാർച്ചക്കാരി എലിസബത്തിന് ഇത് 6ാം മാസം. உன்னுடைய உறவை சார்ந்த எலிசபெத்துக்கு இது 6வது மாதம். നിന്റെ 8ാം മാസത്തില്. இது உங்களுடைய 8வது மாதத்துல. എത്രാം മാസം ഇപ്പൊ? எத்தனாவது மாதம்? மைக்ல சொல்லுங்க, കുറച്ച് പറ. சத்தமா சொல்லுங்க. 8வது மாசம். കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞേ. கைகளை தட்டி சொல்லுவோம். ഡോക്ടർ കുറെ നെഗറ്റീവ് റിപ്പോർട്ട് എഴുതി വെച്ചിട്ടുണ്ട്. டாக்டர் அநேக நெகட்டிவ் ரிப்போர்ட்டை எழுதி வைத்திருக்கிறார்கள். കുഞ്ഞിനെ അബോർട്ട് ചെയ്ത് കളയാനൊക്കെ പ്രാരംഭത്തിൽ പറഞ്ഞു. ஆரம்பத்திலே சொன்னாங்க பிள்ளையை கருசிதைவு செய்ய வேண்டும் என்று. നീ വിശ്വാസത്തിൽ വളർത്തി. ஆனா நீங்க விசுவாசத்தினால வளர்த்தீங்க. കുഞ്ഞിന് ഒരുപാട് ബലഹീനത ഉണ്ടെന്ന് പറഞ്ഞ് നിന്നെ അസ്വസ്ഥതപ്പെടുത്തി. பிள்ளைக்கு அநேக பலவீனங்கள் இருக்கிறது என்று சொல்லி உங்களை வேதனைப்படுத்தினார்கள். ആ കുഞ്ഞ് പുറത്തു വരുമ്പോൾ, அந்த பிள்ளை வெளிப்படும் போது ഹാർട്ടിന് ഒരു കുഴപ്പവും കാണത്തില്ല. இருதயத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது. Jesus name. വളർച്ചയ്ക്ക് ഒരു കുഴപ്പവും കാണത്തില്ല. வளர்ச்சிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. മോളെ, പരിശുദ്ധാത്മാവിനോട് പറയുന്നു. பரிசுத்த ஆவியானவர் என்னோடு சொல்கிறார், ഡോക്ടർ നിനക്കെഴുതിയ റിപ്പോർട്ട്, டாக்டர் உங்களுக்கு எழுதின ரிப்போர்ட் ഇന്ന് രാത്രി இந்த இரவிலே കർത്താവ് മായ്ച്ചു കളയുന്നു എന്ന് கர்த்தர் கிறுக்கி போடுகிறார் என்று പരിശുദ്ധാത്മാവ് ഈ രാത്രി എന്നോട് പ്രവചിച്ചു പറയുന്നു. பரிசுத்த ஆவியானவர் இந்த இரவு தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார்.
നിന്റെ വയറ്റിനകത്ത് ഫ്ലൂയിഡുകൾ നോർമലായി വരാൻ പോവാ. வயிற்றுக்குள்ள fluid நார்மலாக போகிறது. വറ്റിയ വെള്ളം വർദ്ധിച്ചു വരാൻ പോവാ. வற்றி போன தண்ணீர் அது பெருகி வர போகிறது. Yes. Hallelujah. Hallelujah. അതെ നിന്റെ ഗർഭപാത്രത്തിനകത്ത് உங்க கர்ப்பப்பைக்குள்ள നിന്റെ കുഞ്ഞിനെ നീന്തി കളിക്കാൻ പറ്റുന്ന രീതിയിൽ உங்க பிள்ளை நீந்தி விளையாடக்கூடிய அளவுல നിന്റെ ഗർഭത്തിനകത്ത് ദൈവം വെള്ളത്തെ വർദ്ധിപ്പിക്കാൻ പോവാ. உங்க கர்ப்பத்துக்குள்ள கர்த்தர் தண்ணீரை பெருக பண்ண போகிறார். മോളെ மகளே, ഡോക്ടർ എന്താ പറഞ്ഞേ? மருத்துவர் உங்களை பார்த்து என்ன சொன்னார்? ஸ்பைனா பைஃபிடா டிஃபெக்ட் இருக்கு சொல்லிருக்காங்க. மூளை வளர்ச்சி கம்மியா இருக்கு அப்படி சொல்லிருக்காங்க. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ഇന്ന് രാത്രി വിശ്വസിക്കുന്നു? இந்த இரவுல நீங்க விசுவாசிக்கிறீங்களா? സകലതും നോർമലായി எல்லாம் நார்மலாக போகிறது. നല്ല ആരോഗ്യമുള്ള കുഞ്ഞിനെ, நல்ல ஆரோக்கியமுள்ள பிள்ளையாய், നല്ല ആരോഗ്യമുള്ള കുഞ്ഞിനെ പ്രസവിച്ച് நல்ல ஆரோக்கியமுள்ள பிள்ளையை பெற்றெடுத்து റൂഗ സഭയിൽ വന്ന് ரூவா சபையிலே வந்து പാസ്റ്ററിനെ വിട്ട് നീ പ്രതിഷ്ഠ കഴിപ്പിക്കും. பாஸ்டரை வைத்து நீங்கள் பிரதிஷ்டை செய்ய பண்ணுவீர்கள். പറഞ്ഞെല്ലാം കറക്റ്റ് ആണോ? சொன்னதெல்லாம் சரிதானா? നിന്റെ ജീവിതം മുഴുവനും പരാജയമാടാ മോനെ. உங்க வாழ்க்கை முழுவதுமே தோல்விதான் மகனே. നിങ്ങളുടെ കുടുംബ ജീവിതത്തിൽ ഒരുപാട് പ്രോബ്ലങ്ങളെ പിശാച് കൊണ്ടുവന്നു. உங்க குடும்ப வாழ்க்கையில் அநேக பிரச்சனையை பிசாசு கொண்டு போட்டா. ഇന്ന് രാത്രി പരിശുദ്ധാത്മാവ് പറയുന്നു, இந்த இரவுல பரிசுத்த ஆவியானவர் ഈ சொல்கிறார், കുഞ്ഞിന്റെ ജനനം இந்த பிள்ளையின் பிறப்பு നിന്റെ വീട്ടിലെ ശാപത്തെ മാറ്റും. உங்கள் வீட்டில் உள்ள சாபத்தை மாற்றும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നിന്നെ ദൈവം മാനിക്കും. உங்களை தேவன் கனம் பண்ணுவார். നിന്റെ ഫിനാൻഷ്യൽ പ്രോബ്ലത്തെ ഞാൻ മാറ്റും. உங்கள் பொருளாதார பிரச்சனையை நான் மாற்றுவேன். എങ്ങനെ എന്നുള്ളതിന്റെ ചോദ്യത്തിന് எப்படி எப்படி என்ற உன்னுடைய கேள்விக்கு പരിശുദ്ധാത്മാവ് നിങ്ങളുടെ ഒപ്പം വരും. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வருவார். ഇവരോടൊപ്പം അല്ല, இவர்களோடு மட்டும் இல்ல, ഇതിനകത്തിരിക്കുന്ന നിങ്ങൾ ഓരോരുത്തരോടൊപ്പം പരിശുദ്ധാത്മാവ് കൂടെ വരുന്ന രാത്രിയാണ്. இங்கே உள்ள ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியானவர் இந்த இரவு கூட வருகிற இரவாய் இருக்கிறது. കരങ്ങളെ അടിച്ച് ശക്തിയോടെ, கரங்களை தட்டி பலத்தோடு മക്കളെ സന്തോഷത്തോടെ പോ, சந்தோஷமா போங்க. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അടുത്ത റിസൾട്ട് அடுத்த ரிசல்ட் നോർമൽ ആയിരിക്കും. நார்மலா இருக்கும். Amen. Amen. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா.